10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம ஏற்கனவே கணங்களும் சார்புகளும் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய காணொளி பார்த்துருக்கோம். அதில் சார்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். மறுபடியும் அதை ரிவிஷன் பண்ணிடலாம். சார்பு என்பது என்ன அப்படின்னா, இரண்டு வெற்றற்ற கணங்கள் எடுத்துக்கிறோம். ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் பியில் உள்ள ஏதேனும் ஒரு உறுப்புடன் தொடர்பை ஏற்படுத்தினால் அதற்கு பேர் சார்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் என்ன சொல்லுவோம்? மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகம் அதெல்லாம் பார்த்துட்டோம். மதிப்பகம் என்பது ஏ, துணை மதிப்பகம் என்பது பி, வீச்சகம் என்பது எதற்கெல்லாம் உறவுகள் இருக்குதோ அதெல்லாம் நமக்கு என்னது? வீச்சகம். ஆர்லேருந்து எம், டி, இசட்டுக்கு மட்டும் என்ன இல்லை, எந்த உறவுமே இல்லை. அப்போ இதை மட்டும் உருட்டு மிச்சத்தை எழுதினோம்னா அதற்கு பேர் வீச்சகம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க போகிறது சார்புகளின் வகைகள். சார்புகளின் வகைகள் நம்ம ஒன்றா இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, அது ஒன் ஃபங்க்ஷன். ஒன்றுக்கு ஒன்றான சார்பு எப்படின்னா என்ன அப்படின்னா, ஏயில், அதாவது இரண்டு கணங்கள் எடுத்துக்கிறோம். ஏயில் உள்ள கணத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் பியில் உள்ள ஏதேனும் ஒன்றை மட்டும் தொடர்பு கொண்டிருக்கணும். அதாவது அதில் இருக்குது ஒன்றுக்கு ஒன்று, இங்கே ஒன்றுக்கு ஒன்று. இப்போ எப்படி வச்சுக்கலாம்னா R2n, அது இப்போ எக்ஸாம்பிளாக வச்சுக்குவோம். இதெல்லாம் பேர்னு வச்சுக்குவோம். ரவி, கண்ணன், அரவிந்த், வெற்றி. இதெல்லாம் என்ன? நியூஸ் பேப்பர், புக்கு, மந்த்லி புக்கு, வீக்லி வரும் இல்லையா, அந்த புக்குன்னு வச்சுக்கலாம். மந்த்லி மேகசின், வீக்லி மேகசின். இப்போ ஆர் என்பவர் என்ன செய்கிறாரு? நியூஸ் பேப்பர் படிக்கிறார். கண்ணன் என்பவர் வீக்லி மேகசின் படிக்கிறார். அரவிந்த் என்பவர் ஒரு புக்கை படிக்கிறார். வெற்றி என்பவர் மந்த்லி மேகசினை படிக்கிறார். ஒருத்தர் ஒரு டைமில் ஒரு புக்கை தான் படிக்க முடியும். இப்போ இவர் நியூஸ் பேப்பரையும் படிச்சுக்கிட்டு வீக்லி மேகசினையும் படிக்க முடியல. ஒரே டைமில் இரண்டு புக்குகளை படிக்க முடியாது. இப்போது ஒன்றுக்கு ஒன்று அப்படி இருந்தால் இதற்கு பேர் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு பேர். அடுத்தது பலவற்றிற்கு ஒன்றான சார்பு, மெனி ஒன் ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸாம்பிளாக இப்போது ஏபிசிடி அப்படின்னு ஒரு 4 பேர் இருக்காங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு திரையரங்குக்கு போகிறாங்க, அதாவது தேட்டருக்கு போகிறாங்க. தேட்டரில் 2 சினிமா ஓடுது, ஃபிலிம் 1, ஃபிலிம் 2. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? டிக்கெட் எடுக்க போகிறாங்க. இப்போ 4 பேர் இருக்காங்க. ஏங்கிறவர் ஃபிலிம் 1க்கு போகிறாரு, பிங்கிறவர் ஃபிலிம் 2க்கு போகிறாரு, சிங்கிறவரும் ஃபிலிம் 1க்கு போகிறாரு, டிங்கிறவரும் ஃபிலிம் 2க்கு போகிறார். 4 பேரும் ஏதோ ஒரு சினிமா பார்க்குறாங்க. அப்போ பலவற்றிற்கு ஒன்று. இப்போ ஏயும் சியும் F1 பார்க்குறாங்க, 2 பேர், பல 2 பேர் ஒன்றை பார்க்குறாங்க. பி அப்படிங்கிறவரும் டி அப்படிங்கிறவரும் F2 படம் 2 பார்க்குறாங்க. அப்போ பலவற்றிற்கு ஒன்று அப்படி இருந்தால் இதற்கு பேர் பலவற்றிற்கு ஒன்றான சார்பு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மேல் சார்பு. இப்போ மேல் சார்பு அப்படின்னா என்னென்னா, இப்போ பார்க்கலாம். ஏங்கிற ஒரு கணம் வச்சுருக்கோம், பிங்கிற ஒரு கணம் வச்சுருக்கிறோம். இப்போ ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் பியில் இருக்க எல்லா உறுப்போடும் தொடர்பை ஏற்படுத்திக்கணும். அப்படி இருக்கணும். 1 என்பது ஏ, 2 என்பது பி, 3 என்பது சி, 4 என்பது சி. இப்படி இருக்கா? இப்போ பியில் எதுவுமே மிச்சம் இல்லை. அப்படி இருந்தால் இது மேல் சார்பு. இதில் என்ன இருக்கணும்னா, மதிப்பகம் என்னது? மதிப்பகம்ங்கிறது இது என்னது? வீச்சகம் என்பது அப்படின்னு பார்க்கணும். இது மதிப்பகம், துணை மதிப்பகம். மதிப்பகம் என்பது என்னது? 1, 2, 3, 4 ஏயில் உள்ளதெல்லாம் துணை மதிப்பகம். இது நமக்கு தேவையில்லை, தனியாக வச்சிடலாம். அடுத்து துணை மதிப்பகம் என்னது? பியில் உள்ளது. என்னது? ஏ, பி, சி. சரியா? அடுத்தது வீச்சகம் பார்க்கலாம். வீச்சகம் என்னது? எதற்கெல்லாம் இங்கேருந்து நிழல் உரு இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்க போகிறோம். இதெல்லாம் ஏ, பி, சி, அதாவது அம்புக்குறி எதுக்கெல்லாம் போயிருக்கோ அதெல்லாம் எடுத்துக்க போகிறோம். அப்படி இருந்தால் இதற்கு பேர் மேல் சார்புன்னு பேர். இப்போ பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இருக்கும். ஏ, பி, சி, அதாவது துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இருக்கக்கூடிய சார்புக்கு பேர் மேல் சார்பு அப்படின்னு பேர். அடுத்தது உட்சார்புன்னு ஒன்று எடுத்துக்க போகிறோம். அது பேர் இன்டூ ஃபங்க்ஷன். இதே ஃபங்க்ஷன் எடுத்துக்கோ, 1, 2, 3, 4. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்துவோம். 1, 2 to B, 3 to B, 4 to A. இப்போ பார்க்கலாம் துணை மதிப்பகம் என்னன்னு பார்க்கலாம்.
துணை மதிப்பகம் என்னது பியில் உள்ளது தானே, ஏ பி சி இதெல்லாம் துணை மதிப்பகம். இப்போ வீச்சகம் பாருங்கள், ஏ பிக்கு மட்டும்தான் அம்புக்குறி இருக்குது. அப்போ ஏயும் பியும் மட்டும்தான் வீச்சகம். இதில் எது மிச்சம் இருக்குது, சிங்கிறது மிச்சம் இருக்குது. அப்போது துணை மதிப்பகத்தை விட சின்ன கணமாக இருந்தால், எது வீச்சகம் சின்ன கணமாக இருந்தால் அதுக்கு பேர் உட்சார்புன்னு அர்த்தம். அதாவது வீச்சகம் என்பது துணை மதிப்பகத்தின் உட்கணமாக இருந்துச்சுன்னா அதற்கு பேர் உட்சார்பு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இருபுறச்சார்பு. இருபுறச்சார்புனா என்ன அப்படின்னா, இது ஒன்றுக்கொன்றாக சார்பாகவும் இருக்கணும், மேல் சார்பாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் இதற்கு பெயர் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. இப்போ ஒன்றுக்கு ஒன்றுன்னு அர்த்தம், ஒன்று இங்கே இருக்கிற ஒவ்வொன்றும் இங்கே இருக்கிற ஏதோ ஒன்றை மட்டும் தொடர்பு ஏற்படுத்தியிருக்கணும். பி 2 3 டி. அடுத்து மேல் சார்பு என்ன, இங்கே எதுவுமே என்ன இருக்கக்கூடாது, மிச்சம் இருக்கக்கூடாது. துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இருக்கணும். அப்படி இருக்கான்னு பார்க்கலாமா? பாருங்க, எல்லாமே ஒன்று ஒன்று தான் தொடர்பை ஏற்படுத்தி இருக்குது. இங்கே வந்து துணை மதிப்பகம் ஏபிசிடி, வீச்சகமும் ஏபிசிடி. அப்போ ஒன்றுக்கொன்றாக சார்பாகவும் இருந்து மேல் சார்பாகவும் இருந்தால் அதற்கு பேர் என்னது, இருபுற சார்பு அப்படின்னு அர்த்தம். இதை சார்ந்த கணக்குகளை நீங்கள் செய்யுங்க.